அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கு மிக நெருக்கமாக இந்த குர்பானினுடைய அமலை ஆக்கி கொடுத்திருக்கிறார். அதுவும் அது மிக நெருக்கமாக இருக்கிறது. அதற்காக தயாரிப்பை நாம் செய்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லையென்றால் நம்மேல் அதை கடுமையாக இருந்தால் நம் அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்டு அல்லாஹ்வினுடைய உதவியால் நாம் கண்டிப்பாக செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட அமலை கொடுத்த அல்லாஹ்விற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துல் ஹஜ்ஜாவுடைய மாதத்தில் பிறை ஒன்றிலிருந்து அவர்கள் நஃபில் நோன்பையும் வைப்பார்கள். பிறகு பிறை 9 அரஃபாவினுடைய நோன்பையும் வைப்பார்கள். இப்போது நமக்கு வரக்கூடிய இந்த துல் ஹஜ்ஜாவினுடைய பிறை 9 நம் அரஃபாவினுடைய நோன்பு வைக்க வேண்டும். அதாவது பக்ர ஈதுடைய ஒரு நாளைக்கு முன்பு அரஃபாவினுடைய நாள் என்று கூறப்படும். இந்த நாளில் நாம் ஒரு நோன்பு வைக்க வேண்டும். இது அல்லாஹ்விற்காக என்று நியத் செய்து நாம் இந்த நோன்பு வைக்க வேண்டும். இது நஃபில் நோன்பு தான். ஆனால் இதற்கான சவாபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். நான் எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த நோன்பு வைக்கிறேன் என்றால், அல்லாஹ் தபாரக் தஆலா இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பினுடைய பர்க்கத்தினால் கண்டிப்பாக அல்லாஹ் தபாரக் தஆலா என்னுடைய இந்த வருடத்தினுடைய முந்திய மற்றும் பிந்திய பாவங்களை மன்னிப்பான் என்று அந்த நம்பிக்கையோடு நான் வைக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அதே நம்பிக்கையோடு நாமும் இந்த அரஃபாவினுடைய நாளில் இந்த நோன்பு நாம் வைக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய நியத்து தான் அடிப்படையாகும். நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் நம்முடைய நியத்தை சரி செய்த பிறகுதான் அந்த காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய நியத்தே சரியில்லை என்றால் அந்த காரியமும் சரியாக இருக்காது, அது முழுமையாக அந்த காரியம் ஆகாது. அதே போல் அந்த காரியத்தினுடைய முழுமையாக பலனையும் கிடைக்காது. அதே போல்தான் இந்த அரஃபாவினுடைய நாளில் பிறை 9 நாம் வைக்கக்கூடிய இந்த நோன்பில் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகீனோடு நம்பிக்கையோடு நான் இந்த நோன்பு வைக்கிறேன் யா அல்லாஹ், எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு என்றால் என்னுடைய இந்த வருடத்தினுடைய பாவங்களும் மற்றும் பிந்திய வருடங்களின் பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று நான் அந்த நம்பிக்கையோடு வைக்கிறேன் யா அல்லாஹ் என்று அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை வைத்தார்கள். நாமும் அதே நம்பிக்கையோடு இந்த அரஃபாவினுடைய நாளில் இந்த நோன்பு வைக்க வேண்டும். இந்த நோன்பு நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அப்படி இருந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் மிகவும் அவசியமாக இருக்கிறது இந்த அரஃபாவினுடைய நாளின் நோன்பு. இந்த நோன்பு நாம் கண்டிப்பாக அல்லாஹ்விற்காக வைக்க வேண்டும். யாருக்காக? அல்லாஹ்விற்காக. அல்லாஹ்விற்காக நாம் வைத்தால் அல்லாஹ் தபாரக் தஆலா நம்முடைய இந்த நோன்பை கண்டிப்பாக கபூல் செய்வான். மற்றும் இரண்டாவது காரியம் ஒன்று இருக்கிறது, அதுவும் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும்.
இந்த இரண்டாவது காரியம் என்னவென்றால், இந்த நோன்பு நாம் வைக்கிறோம், அல்லாஹ்வினுடைய உதவியால் நாம் கண்டிப்பாக வைப்போமா? இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வைப்போம். இன்ஷா அல்லாஹ் நானும் வைப்பேன். ஆனால் இந்த நோன்பு நாம் பிறை 9 நாம் வைத்தால் அதன் பிறகு இன்னொரு அமலும் செய்ய வேண்டும். என்னவென்றால், பிறை 9 அதாவது நாம் நோன்பு வைக்கிற அந்த பிறை 9 ஃபஜ்ரிலிருந்து நாம் தக்பீரை சொல்ல வேண்டும். தக்பீர் என்னவென்றால், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இந்த தக்பீரை பெண்கள் வீட்டில் தொழுத பிறகு 5 வேளையும் தொழுகின்ற அந்த தொழுகை பிறகு மெதுவாக சொல்ல வேண்டும். அதே போல் ஆண்கள் ஜமாத்தோடு தொழுதால், இல்லை ஜமாத் கிடைக்கவில்லை என்றால் தனியாக தொழுந்தாலும் அவர்கள் சத்தமாக சொல்ல வேண்டும். ஆண்களுக்கு சத்தமாக சொல்ல வேண்டும் என்று சட்டமும், பெண்கள் வீட்டில் மெதுவாக சொல்ல வேண்டும் என்று அந்த சட்டமும் இஸ்லாத்தில் இருக்கிறது. இந்த சட்டத்தை நாம் ஃபாலோ செய்ய வேண்டும். இந்த சட்டத்தை நாம் அமல் செய்ய வேண்டும். அதாவது பிறை 9 ஃபஜ்ரிலிருந்து 9, 10, 11, 12, 13, அதாவது இந்த 5 நாட்கள் பிறை 13 அஸ்ர் வரை இந்த தக்பீரை நாம் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் நாம் சொல்ல வேண்டும். இது ஒரு தடவை சொல்வது நமக்கு வாஜிபாக இருக்கிறது. இதை நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும், நமக்கு கடமையாக இருக்கிறது. நாம் எல்லோரும் இந்த தக்பீரை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இதற்கும் அல்லாஹு தபாரக் தஆலா சவாபை தருவான். நாம் 2 விஷயங்களை நாம் அமல் செய்ய வேண்டும். ஒன்று இருக்கிறது, அரஃபாவினுடைய நாளில் நோன்பு வைக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் தக்பீரை சொல்ல வேண்டும். ஒன்று இருக்கிறது, நாம் குர்பானி கண்டிப்பாக தருவோம். ஆனால் இதை தவிர நாம் இப்போது வரக்கூடிய பிறை 9 இந்த அரஃபாவினுடைய நோன்பு வைத்தோம். இந்த அரஃபாவினுடைய ஃபஜ்ரிலிருந்து பிறை 13, அதாவது தொடர்ந்து 5 நாட்கள் சொல்ல வேண்டும் இந்த தக்பீர். பிறை 9 பிறை 13 அஸ்ர் வரை நாம் இந்த தக்பீரை நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அமல் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.